தாவேகாவில் இணையும் ஊழல் பெருச்சாளிகள். ஊழலில் பழம் தின்று கொட்டை போட்ட முதலைகளின் இணைப்பு விழா. தாவேகா பக்கம் வந்தால் திருந்து விடுவார்களா? ஊழல்வாதிகளை சேர்த்துக் கொண்டால் தாவேகா தனித்துவம் பாதிக்கும் என புரோக்கள் கவலை. இது என்னடா வம்பா போச்சு என தலையை பீய்த்துக் கொள்ளும் முதல்வர் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தை துவங்கி 2 ஆண்டில் ஜோசப் விஜய் 65 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் அரசியல் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அரசியலில் புதிய சகாப்தம் படைத்தார். ஓட்டு போட வாக்காளர்களுக்கு துட்டு கொடுக்காமல் வெற்றி பெற்று முதல்வர் நாற்காலியை விஜய் அலங்கரித்து வருகிறார். இதன் மூலம் துட்டு கொடுத்தாலும் ஓட்டு கிடைக்காது என ஊழல் அரசியல்வாதிகளுக்கு விஜய் தக்க பாடம் புகுத்தியுள்ளார். தமிழக அரசியலில் அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கி வரும் விஜய் இனி குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அவரது ஆட்டம்தான் என அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்ட ஊழல் பெருச்சாளிகளுக்கு நன்றாகவே தெரியும். இதற்காக மாற்றுக் கட்சியிலிருந்து மாஜி அமைச்சர்கள், மாஜி எம்எல்ஏக்கள், கரண்ட் எம்எல்ஏக்கள் என ஏராளமானோர் புற்றீசல் போல் தாவேகாவில் தங்களை வேகமாக இணைத்துக் கொண்டு வருகின்றனர். வாரம் சனிதோறும் தாவேகா சென்னை பனையூர் தலைமை அலுவலகத்தில் இணைப்பு விழா நடத்தப்பட்டு வருகிறது. எனினும் தூய சக்தி என சொல்லும் விஜய் ஏன் ஊழல் சக்திகளை தனது கட்சியில் சேர்க்கிறார் என புரோக்கள் மட்டுமல்ல, ஓட்டு போட்ட மக்களும் கேள்வி எழுப்புகின்றனர். கொள்கை, கோட்பாடு, மக்கள் நலன் கருதி தாவேகாவில் இணைபவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என முதல்வர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். எனினும் மாற்றுக் கட்சியில் இருந்து வருவோரை வரவேண்டாம் என எப்படி கூறுவது? அது நியாயம் இல்லை. இங்கு வந்தால் நேர்மையாக இருக்க வேண்டும் என ஒற்றை வரியில் முதல்வர் விஜய் பதில் கூறி வருகிறார். எனினும் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் திபுதிபுவென இணைந்து வருவது நிர்வாகிகள் வயிற்றில் புளியை கரைத்து வருகிறது. விஜயும் தலையை பீய்த்துக் கொள்வதாக புரோக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து விஜய்க்கு ஓட்டு போட்ட வாக்காளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களின் கருத்து என்ன என பார்க்கலாம். பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரை 6 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த 6 சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் பொதுவாக எல்லா எம்எல்ஏக்களையும் வலுக்கட்டாயமாக அவர்கள் ராஜினாமா செய்யப்பட்டு அந்த தமிழக அரசுக்கான ஒரு மொத்த எம்எல்ஏக்கள், சரியான எம்எல்ஏக்கள் தேவை என்ற அடிப்படையிலே இவர்கள் திட்டமிட்டு ராஜினாமா செய்ய வைக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாக நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக ராஜினாமா செய்தார். அதில் குறிப்பாக கடைசியாக இசக்கி சுப்பையா அவர்கள், இப்போ சமீபத்தில் ராஜினாமா செய்யக்கூடிய நம்ம விஜயபாஸ்கர் அவர்கள், இவர்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கனாக்க இன்றைக்கி ராஜினாமா செஞ்சுட்டு ஒரு லாப நோக்கத்தோடு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே பல்வேறு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவர்களுக்கு பூராமே குவாரி இது மாதிரியான பெரிய பெரிய கனிம வள தரப்பில் வந்து நிறைய வந்து தொழில்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த தொழில்களை எல்லாம் இவர்கள் காப்பாற்றுகின்ற முகமாக இவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் அந்த தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆட்சி அதிகாரத்திலே வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் என்பது மிகச்சரியாக, உன்னிப்பாக, தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதில் உள்நோக்கம் இருக்கிறது என்றால் அதை கண்டிப்பாக நிராகரிக்க வேண்டும். பெரும்பான்மை என்ற ஒற்றை கோரிக்கைக்காக குதிரை பேரம், இது மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்ய வைக்க சொல்லி திட்டமிட்டு குதிரை பேர ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு அவப்பேர் ஏற்பட வேண்டாம் என்று மக்கள் மன்றம் சார்பாக, என்னுடைய பெயர் போஸ்டர் முத்துசாமி, மக்கள் மன்றம் சார்பாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். இந்த அரசு என்ன வேலை நடக்குதுன்னே தெரியல. மக்கள் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்கான். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எந்த குவாரிகளுமே இப்போதைக்கு ஓடலை. வீடு கட்டுறவங்க நாங்களாம் அதுக்காக தான் பழஞ்சிக்கிட்டு இருக்கோம். வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு மண்ணடிக்க முடியல. அது குவாரியில் புறாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன காரணம்னே தெரில. மக்களுக்கோட தேவைகள் இருக்குது. மண்ணெலாம் வந்து மக்களுக்கு தேவை. அதுக்காகவே நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். 1 மாதமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது பூராமே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரில. ஊழலாட்சின்றாங்க. மற்ற திமுகவும் ஏடிஎம்கேவும் ஊழலாட்சின்றாங்க. இதில் திரும்ப ஏடிஎம்கேல இருக்க ஆட்கள்லாம் சேர்க்குறாங்க. எப்படி இது நடைமுறைக்கு சாத்தியமாகும்னு தெரில. தெரியலையே, அதுக்கு விடை தெரியலையே. இனிமேல் தானே தெரியும் என்னன்னு. இல்லை, விஜயோட செயல்பாடுன்றது இன்னும் தெரில, பெருசாக ஒன்றும் தெரில. இப்போ இந்த ராஜினாமா பண்ணிட்டு போகிறவங்களுக்குலாம் வந்து
தேர்தல் ஆணையம் ஒரு சட்டத்தை கொடுக்கணும். எதுக்கு ராஜினாமா பண்ணுறாங்க? மக்கள் ஓட்டு போட்டிருக்கான், எதுக்கு ஏன் ராஜினாமா பண்ணுறாங்க? இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கலாம்ல, கோர்ட்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தாத்தான் ஒரு மாற்றம் வரும். இல்லைன்னா இன்னும் எத்தனை பேர் ராஜினாமா பண்ணுறாங்கன்னு தெரியாது. மக்களோட வரி பணம் பூரா தேர்தலுக்கு இப்போ ஒரு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா எவ்வளோ செலவாகுது. இது பூரா மக்களோட வரி பணம் தானே, வீணடிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனை கொடுக்கணும் கண்டிப்பாக. அதுக்கு தேர்தல் ஆணையமும் நீதிபதிகளும் அதுக்கான ஒரு சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட கருத்து. அது எனக்கு தெரிஞ்ச தவறு தான். வேற ஆள் புதுதால் போடலாம், இவங்க சேர்க்கறது கொஞ்சம் தான். அவரோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் கவர் பண்ணிருக்காரு. யார்? விஜய் அண்ணன். அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார், நல்லது. மக்களும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆகும் பையன். சரி, அரசாங்கத்தில் நம்ம என்ன நல்ல ரோடு, மக்கள் இந்த விபச்சாரம் அதெல்லாம் ஒழிக்கணும், எனக்கு நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முறைக்கு பரவாயில்லப்பா. அவ்வளோதான். அவங்க இப்போ அதிமுக திமுகலேருந்து விலகி வர்றாங்க அப்படின்னா நல்லாட்சி அமையணும் அப்படின்றதுக்காண்டி தாவேகால சேர்றாங்க. அதனால் அவரும் நல்லதாகவே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் இருக்குது. அதையும் அவர் பார்ப்பார், என்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்றத அவரும் விடமாட்டார் இல்லையா. அவரும் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார் அவங்க மேலேயும். இவங்க கட்சியில் வந்ததுனால நடவடிக்கை எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க. சார் 50 நாள் தானே ஆயிருக்கு, இன்னும் நாட்கள் ஆனால் தானே நமக்கு அதனுடைய ரிசல்ட் தெரியும். அதாவது இப்போ பிறந்தவுடனே குழந்தை அம்மா அப்பான்னு கூப்பிட்றது கிடையாது, அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு இல்லையா. அது மாதிரி தான் ஆட்சியும். அவருக்குன்னு ஒரு நாட்கள் இருக்குது, ஒரு 6 மாதம் டைம், அந்த மாதிரி ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படின்றது கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். நாகராஜன், வில்லாபுரம். தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர் எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்கு முக்கலாம், சரியா? அது தவறு தான். அவங்க வருது ஒருத்தர் இருந்து ஒருத்தர் வர்றது தவறு தானே அவங்களுக்கு. இப்போ தாயிட்டு அப்போ பையன் போகிறது தவறு தானே. அந்த மாதிரி கொள்ள நாள் அவங்க அவங்கள்ட்ட அவங்க உருவானாங்க. அப்போ இவங்க போகிறது உங்களுக்கு ஆதாரத்தை தேடி தானே இவங்க போகிறாங்க. அவங்க சொத்து பாதுகாக்கிறது தானே இவங்க போகிறாங்க. இவங்ககிட்ட ஆதாயத்தை தேடி இவங்க போகலாம், அவங்களுக்கு ஆதாயத்தை தேடி தான் இவங்ககிட்ட வர்றாங்க. அது தவறு தான். ரெண்டாவது இவங்க ஒருத்தர் இருந்து வளர்ந்தவங்க. அவங்க ஏடிஎம்முக்கு இருந்துக்கான ஏடிஎம்முக்கு வச்சு வளர்ந்தவங்க தானே. இப்போ நான் இருக்கிறேன், எங்கள் அப்பாவை வச்சு தானே நான் வளர்ந்துருப்பேன். அந்த மாதிரி அவங்கள வச்சுட்டு முன்னேறினவங்க ஓரளவு வந்தவங்க தான். அது தவறு தானே உங்களுக்கு, மிக மிக தவறு தான். இப்போ தானே வந்திருக்காங்க, இனிமேல் தானே தெரியும். இப்போ நானும் அந்த கட்சி தான், எல்லாம் உள்ளே தான் இருக்கேன். இனிமேல் தான் தெரியும். குழந்தை பிறந்தோடனே அது அம்மா அப்பாவை சொல்லுறது கிடையாது. அதே மாதிரி அவங்களும் உடனே மக்களுக்கு ஒளி பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்ல ஓரளவு கொடுக்குறாங்க கவர்மெண்ட். நல்லா போய் டாஸ்மார்க்லாம் கேட்டிங்கன்னா டிடி டிஎன் இருக்கார்ல, அவர் ஒரு திட்டியே இவ்வளோ காசு வாங்கினார். இப்போ அவர்கிட்ட போய் கும்பிடு போட்டு எனக்கு பதவி கொடுத்தா போதும்னு இருக்காங்க. உண்மையாக போய் அவங்களுக்கு அது எல்லா துறையிலையுமே ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீஸு கம்மி. நானே கஷ்டப்பட்டேன்னா என் பிள்ளைலாம் படிக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ கொடுன்றாங்க, அரசியல்வாதி கொடுக்கணும் இவ்வளோ கொடுன்றாங்க. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல உங்களுக்கு நடைமுறையில். இதுக்கு இன்றைக்கி இல்லை, சுத்தமாக 60% குறைஞ்சிருக்கு. நானே கேள்விப்பட்டிருக்கேன், நிறையா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது. மாற்று கட்சியிலிருந்து வரவங்கள தாவேக்கால சேர்த்துக்கிறோமா வேண்டாமா உங்களோட பார்வை? அது அவங்க ஆதாயத்துக்கு தான் வர்றாங்க. நான் சொல்கிறது அவங்க ஆதாயத்துக்கு தானே வர்றாங்க, சொல்லுங்கள். காசு சம்பாதிக்கணும் வரல, அவங்க பாதுகாக்க வர்றாங்க, சொத்துக்கு பாதுகாக்க. ஐயோ என்ன மாதிரி அப்படின்ட்டு. இன்னும் நேற்று கூட 2 பேர் சேர்ந்துருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் சாதாரண ஆளா சொல்லுங்கள். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் டிவிகே மட்டும் இருக்கிறது பெட்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே இருந்திருந்தாங்க. இப்போ ஒரு மாற்றம் வரும் அப்படின்றது எல்லாருமே நிறைய பேர் எதிர்பார்த்த ஒன்று டிவிகே வந்தால் மாற்றம் வரும் அப்படின்னு. ஸோ ஏடிஎம்கே இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஒரு வாக்காளராக இது ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஊழல் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் எப்படி தூய சக்தியில் இணைக்கிறாங்கன்னு பெரும்பாலான கேள்விகள் வருது இல்லையா. அந்த ஊழல் பண்ணவங்கள அந்த எம்எல்ஏ நின்னாங்க இல்லையா, அந்த தொகுதியில் ஏன் ஜெயிக்க வச்சாங்க மக்கள்? அவங்க மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, என்னென்னமோ குற்றச்சாட்டு இருக்குல்ல, எதுக்கு அவங்கள ஜெயிக்க வைக்கணும்? அப்போ யார் மேலே அது தப்பு? கேள்வி கேட்குறவங்க மேலே தான், கேள்வி கேட்குறவங்க மேலே தப்பா இல்லை ஜெயிக்க வச்சவங்க மேலே தப்பா? அப்போ அதனால இதுதான் அரசியல்.
வரலாம், தாராளமாக வரலாம். ஒரு கட்சியை வலுப்படுத்திக்கிறது எப்படி? அந்த பக்கம் 16 கட்சி கூட்டணி இருந்தாங்களா, இந்த பக்கம் 24 26 இருந்தாங்களா. இவர் ஒருத்தராக நின்னாரா? எந்த பெரும்பான்மை எங்கே கிடைச்சது? விஜய்க்கு தான் கிடைச்சது. அப்படிங்கிறப்ப தன்னோட கட்சியை வலுப்படுத்திக்கிறதுக்கு அவர் சேர்த்துக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரிஞ்சு ஓட்டு போட்டாங்கன்னா அது அப்போ அவங்கள தான் நீங்கள் கேள்வி கேட்கணுமே. ஏன் நீங்கள் சேர்க்குறீங்கன்னு எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. செய்ய வச்சவங்கள தான் நீங்கள் போய் கேள்வி கேட்கணும். எங்களை ஏன் நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னு எங்களை கேள்வி கேட்கக்கூடாது. எங்கள் கட்சியில் இருந்து ஊழல் பண்ணாங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். எங்கள் கட்சிக்கு வந்த பிறகு பாருங்கள், அதுக்கு பிறகு அவங்க மேலே என்ன குற்றங்கள் இருக்குது இல்லையான்றதை அதுக்கு பிறகு பாருங்கள், அது பிறகு கேள்வி கேளுங்க. வந்து சேர்ந்ததுக்குள்ளேயுமே 1008 கேள்வி கேட்டாங்க எப்படி? இப்போ 1000 ரூபா பணம் 28 மாதம் கழிச்சு தான் ஸ்டாலின் போட்டார். வந்து 10 நாளுக்குள்ளே 6 நாளுக்குள்ளே ஒப்பாரி வச்சா எப்படி? 2500 ரூபா பணம் எங்கன்னு? எல்லாமே கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகத்தான் செய்யும். பொறுமையாகத்தான் இருக்கணும். வந்தோடனே எல்லாமே நெல் விதை வைக்கிறோம், மற்ற எல்லா பயிர்களும் விளைக்கிறோம். உடனே அறுவடை பண்ணி அறுத்து தள்ளி நம்ம சாப்பிட்ணோம்னா எப்படி? அது கொஞ்சம் நாளாகும்ல விளையிறதுக்கு. அதே மாதிரி தான் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வந்திருக்காரு. அவங்க கொஞ்சம் அதனுடைய சூட்சுமமெல்லாம் பார்த்துக்கணும் இல்லையா? எது எவ்வளவு எங்கே இருக்குது என்னன்னு பார்க்கணும் இல்லையா? அவர் தான் ஆரம்பத்துலேயே சொன்னார் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியணும்னு. கண்டிப்பாக விஜய் வந்து அதிமுகலேருந்து வர்றதை ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான். கட்சியை வலுப்படுத்திக்கிறது வேறு எப்படி வலுப்படுத்திக்க முடியும்? வர்றது தப்பே இல்லை. எங்கள் கட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் ஊழல் பண்ணால் விஜய் நடவடிக்கை எடுப்பார். அவங்க கட்சியிலேருந்து தப்பு பண்ணவங்க எங்கள் கட்சிக்கு வராங்கங்கிறத நீங்கள் குறை சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது. அவங்க கட்சியில் இருக்கும்போது ஊழல் குற்றம் எல்லா குற்றமும் இருந்து அவங்கள ஜெயிக்க வச்சதை நீங்கள் கேள்வி கேட்கணுமே தவிர அவங்க எங்கிட்ட வந்து அதை கேள்வி கேட்கவே கூடாது. தமிழகத்தில் 65 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி பீடத்தில் கோலோச்சி வந்த திராவிட கட்சிகள் ஊழலில் திளைத்தன. இதன் பயனாக 13 லட்சம் கோடிக்கும் மேல் கடன் வைத்துவிட்டு சென்றதுதான் மிச்சம். இதனால் வெறுப்படைந்த தமிழக மக்கள் நேர்மையான அரசியல், ஊழலற்ற நிர்வாகம் வராதா, அதற்கு சரியான தலைவர் கிடைக்க மாட்டாரா என ஏக்கத்தில் இருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அரசியலில் விஜய் என்ட்ரியானார். அவரது கூற்றுப்படி நேர்மையான தூய்மையான ஆட்சி நடந்தால் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் விஜய் தான். அவரது செயல்பாடு ஒருவேளை திராவிட கட்சிகள் போல் இருந்தால் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இது முதல்வர் விஜய்க்கு மட்டுமல்ல, அவரது சகாக்களுக்கும் நன்கு தெரியும். தாவேகாவில் ஊழல் பெருச்சாளிகள் புற்றீசல் போல் இணைந்து வந்தாலும் இங்கு வந்த பிறகாவது தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். நேர்மையை விரும்பும் தாவேகா நிர்வாகிகளுக்கு மூளை செலவை செய்து புதிதாக இணையும் மாற்று கட்சியினர் ஊழல்வாதிகளாக மாற்றிவிடக் கூடாது என்பதில் முதல்வர் விஜய் கவனமாக செயல்பட வேண்டும்.